அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவுண்டு உள்ளன் மேட்டை எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். நான் இந்த ரவுண்டு உள்ளன் மேட்டுக்கு கலர் கலராக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே கலரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 9 கலர் உள்ளனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹூக் சைஸு 3.0 mm. இந்த ரவுண்ட் உள்ளன் மேட்டை எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளன் மேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ரவுண்டு போடணும். முதல்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் 8 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு முதல்ல ஸ்டார்ட் பண்ண செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் சின்னதாக ஒரு ரவுண்டு கிடைக்கும். அதிலிருந்து 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் இது போல் ரவுண்டு இருக்கும். முதல்ல போட்ட 3 செயின் ஸ்டிச்சு ஒரு டபுள் க்ரோச்சேட்டாக நம்ம கணக்கு எடுத்துட்டு அடுத்து மொத்தம் 23 டபுள் க்ரோச்செட் இந்த சின்ன ரவுண்டை சுற்றி போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக நம்ம போடுறது டோட்டலாக நமக்கு 24 டபுள் க்ரோச்செட் இந்த ஒரே ரவுண்டில் இருக்கிறது போல் போட்டுகிட்டே வரணும். முதல்ல கரெக்டாக எண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்டு சுருக்கம் இல்லாமல் வரும். இது போல் போட்டு முடித்ததும் இப்படி தான் இருக்கும். 24 டபுள் க்ரோச்செட் கரெக்டாக இந்த ரவுண்டில் இருக்குது. இப்போ முதல்ல போட்டு அந்த 3 செயினில் இருக்கிற 3ஆவது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்த கலரை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேறு கலர் ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்த ஸ்டிச்சு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். இந்த லைன் ஃபுல்லாகவே 2 டபுள் க்ரோச்செட், அடுத்தது ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணும்பொழுது இந்த ரவுண்டு இது போல் தான் இருக்கும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அடுத்த கலர் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்த லைன் போடுறதுக்காக அடுத்த கலரை ஜாயின் பண்ணிவிட்டு 4 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்ததும் ஒரு செயின். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு டபுள் க்ரோச்செட், ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோச்செட், ஒரு செயின். இப்படியே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். எந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடித்ததும் இந்த லைனு இது போல் தான் இருக்கும். முதல்ல 4 செயின் ஸ்டிச் போட்டதில் இதில் இந்த 3ஆவதாக இருக்கிற இந்த செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 4 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு ஒரு செயின். இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு டபுள் க்ரோச்செட், ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோச்செட், ஒரு செயின்ன்றது போல் இருக்கும். இப்போ இந்த லைனுக்கு கீழே போட்ட அதே மெத்தடு தான் இந்த லைன்லேயும் நம்ம போட்டு இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்பொழுது இந்த ரவுண்டு இது போல் தான் நமக்கு கிடைக்கும். முதல்ல 4 ஸ்டிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 3ஆவதாக இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கலரை கட் பண்ணிவிடுங்க. அடுத்த லைன் போடுறதுக்காக வேறு கலரு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கலர் உள்ளன ஜாயின் பண்ணிவிட்டு 5 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு 2 செயின் போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு டபுள் க்ரோச்செட், 2 செயின், ஒரு டபுள் க்ரோச்செட், 2 செயின்ட்டு போட்டு முடிச்சுட்டு முதல்ல போட்ட 5 செயின் ஸ்டிச்சில் 3ஆவதாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இதே லைனை அடுத்ததும் கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அடுத்த லைனில் வேறு ஒரு கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கலர் ஜாயின் பண்ணிவிட்டு
இந்த லைனில் முதல்ல 6 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்ததாக இருக்கிற இந்த டபுள் க்ரோச்சேட்டில் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டு முடித்ததும் 3 செயின் ஸ்டிச் போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு டபுள் க்ரோச்சேட் 3 செயின், ஒரு டபுள் க்ரோச்சேட் 3 செயின், இதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 6 செயின் ஸ்டிச் முதல்ல போட்டிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு 3 செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததான் இதே ரவுண்டை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். அதாவது 6 செயின் ஸ்டிச், ஒரு டபுள் க்ரோச்சேட், மறுபடியும் ஒரு டபுள் க்ரோச்சேட், 3 செயின், இதையே தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 2 லைனும் போட்டு முடித்ததும் அடுத்த கலரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கலர் உள்ளன ஜாயின் பண்ணிவிட்டு 7 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு 4 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு 4 செயின். இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு டபுள் க்ரோச்சேட் 4 செயின், ஒரு டபுள் க்ரோச்சேட் 4 செயின்னு சொல்லி இந்த ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அடுத்த லைனும் இதே போல் தான் ஃபஸ்ட்டு 7 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்சேட், அடுத்து 4 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்தது ஒரு டபுள் க்ரோச்சேட், இதையே தான் இந்த 2 லைனும் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் இந்த லைன் ரெண்டுமே இது போல் தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கலர் உள்ளன்னு ஜாயின் பண்ணிவிட்டு டபுள் க்ரோச்சேட் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரோச்சேட் போட்டு முடிச்சதும் பெருசாக இருக்கிற இந்த கேப் உள்ள 4 சிங்கிள் க்ரோச்சே போட்டுட்டு வரணும். இந்த ரவுண்டில் இந்த லைன் ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோச்சே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோச்சேட் மேலேயே ஒரு சிங்கிள் க்ரோச்சே போட்டாச்சு. இந்த கேப்பில் அடுத்ததான் 4 சிங்கிள் க்ரோச்சே போட்டு முடித்ததும் அடுத்து டபுள் க்ரோச்சேட்டுக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரோச்சே போட்டுட்டு முடிக்கும் பொழுது இந்த ரவுண்டு இது போல் தான் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ரவுண்டு வரைக்கும் எப்படி போட்டலான்றதை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இது போல் டிசைன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து எப்படி போடலாம் இந்த ரவுண்டு மேட்டுக்கு மேலே அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.